இப்போ நம்ம எல்லாருமே ஒரு நாள் இறந்து போறோம், அது கன்ஃபார்ம். நம்ம இறந்து போனப்போ நம்மளோட பேர் வச்சு கூட கூப்பிட மாட்டாங்க. பாடி எப்பப்போ வரும், பாடியை கீழே இறக்கி வைங்க, பாடியை புதைச்சிட்டிங்களா, ஸோ நம்ம பேரே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல மறந்துடுவாங்க. அப்படிப்பட்ட ஆளுங்களை நம்ம இம்ப்ரெஸ் பண்ணி என்ன பண்ண போறோம்? இவ்வாறு உனக்கு டான்ஸே ஆட வரலன்னு கூட வச்சுக்கோ, உனக்கு டான்ஸ் ஆடணும்னு தோணுச்சுன்னா ஆடிடு. சிரிப்பு கண்ட்ரோல் முடியுமா, வயிறு வலிக்கிறதும் சிரி. உன் ஹெல்த் நல்லா பார்த்துக்கணும், நான் ஃபிட்டா இருக்கணும்னா போய் ஃபிட்டா இரு, உனக்கு பிடிச்சதை சாப்பிடு. இங்க செத்து போறதுன்றது ஒரு பெரிய லாஸ்லாம் கிடையாதுங்க, அது கண்டிப்பா வரும். இங்க இருக்கிறதுல ஒரு பெரிய லாஸ் என்ன தெரியுமா? நீ உயிரோடு இருக்கும்போது செத்த மாதிரி இருக்கிறது. நாளைக்கு நீ செத்து போனதுக்கு அப்புறம் உன் பேரு கூட வச்சு யாரும் கூட மாட்டாங்க. அப்படிப்பட்டவங்களை நீ மோட்டிவேட் பண்ணி இம்ப்ரெஸ் பண்ணி அவங்க முன்னாடி கெத்தான் நான் வாழ்ந்து காட்டுறேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ண போற? புத்தர் ஒரு முறை அருமையான ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. கோபப்படுறதுங்கிறது நம்ம விஷத்தை வச்சுட்டு எதிரில் இருக்கிறவன் சாகணும்னு நினைக்கிற மாதிரி. இதை புரிய வைக்க ஒரு குட்டி ஸ்டோரி சொல்றேன், கேளுங்க. ஒரு தச்சரோட ஒர்க் ஷாப்ல ஒரு பாம்பு தவறுதலா உள்ள நுழைஞ்சிடுச்சு. தரையில ஊர்ந்து போகும்போது அங்க கிடந்த ஒரு கூர்மையான ரம்பம் அந்த பாம்பு மேல லைட்டா பட்டுடுச்சு. லேசா தோலை கிழிச்சிடுச்சு. வலி தாங்காம அந்த பாம்பு என்னை யாரு காயப்படுத்தினதுன்னு வெறியோட திரும்பி அந்த ரம்பத்து மேல ஒரு ஓங்கி ஒரு கொட்டு கொட்டுச்சு. இப்ப வாயிலையும் காயம், ரத்தம் கொட்டுது. ஆனா கோபம் கண்ணை மறைக்க, என்னையே எதிர்க்கிறியா, உன்னை சும்மா விட மாட்டேன்னு அந்த ரம்பத்தை தன்னோட உடம்பால இறுக்கி சுத்தி வளைச்சு நெரிச்சுது. ரம்பம் எவ்வளவு ஷார்ப்னு நமக்கு தெரியும். பாம்பு எவ்வளவுக்கு எவ்வளவு இருக்குச்சோ அவ்வளவுக்கு அவ்வளவு உடல் கிழிஞ்சு அந்த பாம்பு துடிதுடிச்சு செத்து போச்சு. இப்போ நல்லா கவனிங்க, கடைசியில அந்த பாம்பை கொன்னது அந்த ரம்பம் கிடையாது, அந்த பாம்போட கோபம். ரியாக்ட் பண்ணாம நகர்ந்து போயிருந்தா அந்த பாம்பு இன்னைக்கு உயிரோடு இருந்திருக்கும். நம்மளோட லைஃப்லயும் அப்படிதாங்க. சில பேர் நம்மளை காயப்படுத்துவாங்க, சில சிச்சுவேஷன் நம்மள உரைச்சிட்டு போகும். அதுக்கெல்லாம் ரியாக்ட் பண்ணி பதிலடி கொடுக்க நினைச்சா